நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் பொதுமக்களை தாக்கி வரும் யானையை ட்ரோன் மூலம் வனத்துறையினர் தேடி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தற்போது யானையை பிடிப்பதற்காக வேறு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, பந்தலூரில் 3 பேரை கொன்ற காட்டு யானையை பிடிக்கும் பணியானது இன்று காலை முதல் தொடங்கி இருக்கிறது. முதற்கட்டமாக அந்த யானையை அடையாளம் காணும் பணி முடிந்துவிட்டது. தொடர்ந்து அந்த 3 பேரையும் தாக்கிய யானை சேரம்பாடி புரோக்கன் டஸ்கர் என வனத்துறையால் அழைக்கப்படக்கூடிய அந்த யானை என கண்டறியப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த யானையை பிடிப்பதற்காக முதுமலையிலிருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. அதே போல கூடுதலாக ஆனமலையிலிருந்து களீம் என்கின்ற கும்கி யானையும் தற்போது இந்த சேரம்பாடி பகுதிக்கு வந்திருக்கிறது. தற்போது வனத்துறையினர் 4 குழுக்களாக பிரிந்து வனப்பகுதிக்குள் அந்த காட்டு யானையை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல காட்டு யானையை கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அதற்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக 3 வன கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய 3 குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல யானையை தொடர்ந்து தேடும் பணியானது வனப்பகுதிக்குள் நடந்து வருகிறது. சிவரஞ்சனி, மகேஸ்வரன், தற்போது யானையை பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் யானை பிடிப்பட்டதற்கு பின்பு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றனர் வனத்துறையினர்? சிவரஞ்சனி, அதாவது இந்த யானை பிடிக்கும் பட்சத்தில் இதனை முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள முகாமுக்கு கொண்டு சென்று அங்கு கிராலில் அடைத்து இதனை வளர்ப்பு யானையாக மாற்றுவதற்கான திட்டத்தை வனத்துறையினர் வகுத்துள்ளனர். அதன்படி இன்று அந்த யானையை தேடும் பணியாக நடந்து வருகிறது. தற்போது சுற்று வட்டார பகுதியில் உள்ள வனப்பகுதியாகட்டும் தேயிலை தோட்டத்தில் இந்த யானையை காண முடியவில்லை. எனவே இந்த கோட்டமலை பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்குள் அந்த யானை தஞ்சம் அடைந்திருக்கும் என வனத்துறையின் கருதுகின்றனர். எனவே அந்த யானையானது ஒரு சமதள பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அதன் பின்னர் அதுக்கு மயக்க ஊசி செலுத்தி அந்த யானை பிடித்து முதுமலை கொண்டு சென்று அதனை வளர்ப்பு யானையாக மாற்றுவதற்கான திட்டத்தை வனத்துறையினர் வகுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.